Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கரல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று நாம் யோவான் செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 8 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான சூழல்களை, வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதனை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே கடவுள் நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்க, கனி கொடுக்க தேவையான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக, சீடர்களாக வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தினை, மனப்பக்குவத்தினை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் வரம்பு மீறிய மன்னக நாற்றங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திருவசனங்கள் 3-4 முடிய மற்றும் 12, 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறாரே என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றார். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழிக்குள் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாலேயரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் 3 கோலை முறித்து
அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை, அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 மற்றும் 46. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள்.
தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறைவார்த்தையை பகிர்வதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நிச்சயமாக நீங்கள் வளமோடு நலமோடு இருப்பீங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய உடனிருப்பு உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது, உங்களை வழிநடத்துகின்றது, பராமரிக்கிறது என்பது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக பார்வையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பயணத்தில், குறிப்பாக இந்த தவ காலத்தில் நம்ம ஆண்டவருடைய பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள் வழியாக நாம் பங்கெடுத்து நாம் எவ்வாறு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடணும் என்பதற்கு தக்க விதத்தில், தக்க காரியங்களில் நாம் பயிற்சியை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த நற்செய்தி வாசகமும் சரி, அல்லது முதல் வாசகமும் சரி, நாம் ஒவ்வொருவரும் எப்படி கடவுளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக முடியும் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு பாருங்களேன், நம்முடைய சமூகத்தில் நிறைய கெட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன. விபத்து, சாலையில் விபத்து நடக்கிறது, அல்லது கொலை கொள்ளை இதெல்லாமே நடக்கிறது. நாம் நாளிதழ்களில், சமூக வலைதளங்களில், அல்லது அன்றாட தொலைக்காட்சியில் நாம் ஒரு தகவல்களாக, செய்திகளாக நாம் பார்க்குறோம். அது பிற மனிதருக்கு நடக்கிற பொழுது அதை நாம் பார்க்குறோம், அதை நம்ம கேள்விப்படுகிறோம். அது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு தகவலாக அல்லது ஒரு செய்தியாக நமக்கு மாறிவிடுகிறது. நமக்கு நடக்கிறப்ப தான், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது விபத்து ஏற்பட்டால், அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாருடைய நகைகளாவது அல்லது பணமாவது பிறரால் திருடப்பட்டு விட்டால் நம்ம பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நான் இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய அல்லது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த இறை வார்த்தையை அப்படியே ஒரு அப்ஜெக்டிவாக, இது எனக்கும் இந்த இறை வார்த்தைக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இந்த இறை வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது. மாறாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பாக நற்செய்தி வாசகத்தை நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையதாக நாம் பார்க்கணும். இப்போ உதாரணமாக இந்த நற்செய்தி வாசகம், இந்த நிலக்கிழார், இந்த நிலக்கிழாருடைய ஓமையை நாம் பல முறை நாம் கேள்விப்பட்டு இருக்கலாம். இந்த பலமுறை கேள்விப்பட்டு இதுதானப்பா. இப்போ இன்றைக்கி நம்முடைய ஊரில், நம்முடைய கிராமங்களில் பார்க்குறோம், ஒரு பண்ணையார் எப்படி இருப்பார், ஒரு நிலக்கிழார் எப்படி இருப்பார், அந்த நிலக்கிழார் எப்படி தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களை வேலை வாங்குகிறார், எப்படி பிறரை வஞ்சித்து லாபம் சம்பாதிக்கிறார், பொருளீட்டுகிறார் என்பதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அதனால் இந்த நிலக்கிழார் ஓமை தானே அப்படின்னு அப்படியே காத்தோடு நாம் போயிடக்கூடாது. மாறாக இந்த நிலக்கிழார் ஓமையில் நம்மை ஒரு சப்ஜெக்டிவாக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒப்புமைப்படுத்தி நாம் பார்க்கணும்.
பாருங்கள், நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் ரொம்ப அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. அதாவது அந்த நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அது பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். அப்போ இந்த தோட்டம் என்பது நமக்கு வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய உடலை நமக்கு வந்து குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உடல் நம்ம நினைக்கிறோம், இந்த உடல் வந்து ஏதோ கடவுளால் நமக்கு வந்து கொடுக்கப்படலை, ஏதோ நம்முடைய தாய் தந்தையினுடைய தாம்பத்திய உறவினால் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவர்களுடைய சாமர்த்தியத்தினால திறமையினால் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாம் வந்து ஒரு மண்ணாக, களிமண்ணாக நாம் வந்து இருக்கிறோம். அப்போ அந்த மண்ணாக இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு உருவம் கொடுக்கிறார். நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து வருவதற்கு, இந்த உலகத்தில் நாம் வந்து வாழ்வதற்கு கடவுள் தான் நமக்கு தேவையான வந்து வாழ்வை கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார். நம்ம வந்து எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். அப்போ பாருங்களேன், நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜடம், ஒரு மண்ணை போல கல்லை போல நம்ம வந்து இருந்திருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத நாம் வந்து உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி அங்கு ஆதாமினுடைய படைப்பை குறித்து நாம் வந்து தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 7 வந்து வாசிக்கின்றோம். அப்போ விவிலியத்தினுடைய பின்புலத்தின் அடிப்படையில் அல்லது விவிலியத்தினுடைய பார்வையில் கடவுள் இந்த உலகை நமக்கு வந்து, இந்த உடலை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வு இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது நம்முடைய திறமையினால், ஆசீர்வாதத்தினால அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால், அவருடைய வல்லமையினால். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் எனக்கு வந்து தோட்டம் என்கிற அந்த உடலை எனக்கு வந்து கொடுத்திருக்கிறார். திராட்சை தோட்டம் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வந்து வாசிக்க கேட்டோம். அப்போ திராட்சை தோட்டம் என்கிற அந்த உடலை எனக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த இந்த தோட்டத்தை, இந்த உடலை வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இப்படி பிழிவுக்குழி வெட்டுறாரு, காவல் மாடம் வைக்கிறாரு, அப்புறம் வந்து தோட்ட தொழிலாளரிடம் வந்து குத்தகைக்கு வந்து விடுகிறார். இப்படி நிறைய காரியங்களை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நம்முடைய உடல் அழிவுக்கு உள்ளாக கூடாது, நம்முடைய உடல் வந்து அவருக்கு உகந்த விதத்தில் வந்து பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் என்பதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுள் பல்வேறு விதமான திட்டங்களையும் பல்வேறு விதமான முயற்சிகளையும் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 19 மற்றும் 20 நாம் வந்து இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ரொம்ப அழகா, நம்முடைய உடல் நமக்கு உரியதல்ல, மாறாக கடவுளுக்குரியது. அப்போ இந்த உடலை கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளுக்கு வந்து நாம் வந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும், உருமாற வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைக்கு நாம் வந்து வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ இந்த உடலாகிய தோட்டத்தை நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து குத்தகைக்கு விடுகிறார். இந்த வார்த்தையை வந்து பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை வந்து என்ன செய்கிறார், நம்முடைய இந்த இதயத்தில் வந்து விதைக்கிறார் கடவுள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் கடவுள் வந்து நம்பிக்கை வந்து விதைக்கிறார். இன்றைக்கு நான் சிறு வயதில் நம்பிக்கை நான் வந்து விதைக்கிறேன், ஒரு காலத்தில் பின்னாடி ஒரு காலத்தில் இந்த நம்பிக்கை என்கிற விதை வந்து ஒரு மிகப்பெரிய மரம் போல அது வந்து விருட்சம் அடைந்து வளர்ச்சி அடைந்து பிற மக்களுக்கு வந்து பலன் கொடுக்கும், எனக்கும் வந்து கனி கொடுக்கும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு உயர்ந்த ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, அப்போது இந்த நம்பிக்கையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து குத்தையாக விதையாக நமக்கு வந்து கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை வந்து விதைக்கப்படுகிறது, அது நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது பார்த்தோம் அப்படின்னா ஜெப வழிபாடுகள், ஒருவேளை ஜெபமாலை வழியாக, நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் வழியாக, நற்கருணை கொண்டாட்டங்கள் வழியாக, அல்லது நற்கருணை ஆராதனை மற்றும் இன்னும் இதர காரியங்கள், பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை நாம் வந்து மேற்கொண்டு வருகிறோம். இப்போ குறிப்பாக அந்த தவக்காலத்தை 40 நாட்களை நம்முடைய கத்தோலிக்க திருஅவை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது.
இந்த 40 நாட்களில் பாருங்களேன், 40 நாட்களில் 3 விதமான காரியங்களை செய்வதற்காக நம்முடைய கத்தோலிக்க திருவை நம்ம பயிற்றுவிக்கிறது. ஜபம் செய்யணும், தபம் செய்யணும், தர்மம் தானம் செய்யணும். இந்த 3 காரியங்களை நாம் கடைபிடிக்கணும், பின்பற்றணும். இந்த 3 காரியங்களை சரியான விதத்தில் நாம் பின்பற்றுறோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் பிறருக்கு கடவுளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாகுவோம் என்பதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய ஒரு அசைக்க முடியாத பார்வையாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உடலாகிய தோட்டத்திற்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, அவங்க விதைகள் விதைக்கப்படுகின்றன. அந்த விதைகள் குத்தகைக்கு விடப்படுகிறது. நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. என்னுடைய இதயத்தில், என்னுடைய உள்ளத்தில் கொடுக்கப்படுகிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு குத்தகைக்காரராக கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டாரு, இந்த உடலை நமக்கு படைச்சிட்டாரு. அதில் விதை நமக்கு கொடுக்கிறார், நம்பிக்கை என்கிற விதை கொடுக்கிறாரு. கடவுள் தெய்வ பயம் என்கிற அந்த விதையை நமக்கு கொடுக்கிறாரு. நம்மை ஒரு பொறுப்பாளராக, ஒரு குத்தகைக்கு அந்த நிலத்தை எடுப்பவராக என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார். ஆக நான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, அல்லது நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை எப்படி வளர்க்கிறேன், அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய அல்லது கையாள வேண்டிய ஒரு வழிமுறையாக, வாழ்வியல் நெறியாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆகவே பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த நம்பிக்கையை எப்படி வளர்க்கிறேன்? ஒவ்வொரு நாளும் எனக்கு நற்கருணை கொண்டாட்டம், இறை வார்த்தை நமக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜபமாலை செய்கிறோம், தனிப்பட்ட முறைகள் நாம் தனி ஜபம் செய்கிறோம், குழுவாக இணைந்து நாம் குழு ஜபம் செய்கிறோம். இன்னும் பல்வேறு விதங்களில் நாம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இப்படி எல்லா காரியங்களையும் நாம் மேற்கொள்கின்றோம். என்னுடைய வாழ்வு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது நான் ஏன் கோயிலுக்கு போகணும், நான் ஏன் ஜபமாலை சொல்லணும், நான் ஏன் இறை வார்த்தையை வாசிக்கணும், நான் ஏன் நோன்பு இருக்கணும், இது என்னுடைய உடல், நான் கடவுளாக எனக்கு இந்த உடலை படைக்கலை, நான் என்னோட அம்மா அப்பா வழியாக நான் அந்த உலகத்திற்கு வந்தேன், அதனால் நான் தாந்தோன்றுத்தனமாக தெரியுவேன், யாரும் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாருக்கு எந்த விதமான முகாந்திரமும் உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி அங்கு திராட்சை தோட்ட அந்த நிலக்கிழார் ஓமையில் நாம் வாசிக்க கேட்டது போல, ஆண்டவர் எப்படி பலனை காலம் நெருங்கி வருகின்ற பொழுது, கனி கொடுக்கக்கூடிய அந்த பருவம் வருகின்ற பொழுது, ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்களை எப்படி இறைவாக்கினர்களை, குருக்களை அங்கே அனுப்புகிறாரோ, தன்னுடைய உரைமகன் அனுப்புகிறாரோ, அதே போல இன்றைக்கும் நமக்கு நம்பிக்கை என்கிற விதையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா, குருக்கள் வழியாக கொடுக்கிறார், ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார், அருட்சகோதரிகள் வழியாக கொடுக்கிறார், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வழியாக நமக்கு ஆண்டவர் நம்ம எப்படி பலன் கொடுக்கணும் என்பதை கொடுக்கிறார். பெற்றோர்கள் அவர்கள் முதன்மையானவர்களாக நமக்கு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் வழியாக கடவுள் நமக்கு தேவையான நம்பிக்கை கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் 50 ஆண்டுகளாக அல்லது 37 ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா, சிறு வயதில் யாரோ ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை பற்றிய அறிவை, இயேசுவை பற்றிய ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் பாருங்க, பள்ளிகளில் மறைக்கல்வி, ஞான உபதேசம், நமக்கு நன்னெறி பள்ளியில் பார்க்குறோம். இப்போ கிறிஸ்தவ மாணவ மாணவியருக்கு அங்கே மறைக்கல்வி கொடுக்கப்படுகிறது. பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு என்ன பார்க்குறோம், நன்னெறி கல்வி, அறநெறி கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போது நமக்கு பள்ளிக்கூடத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவை பற்றிய அறிவை, இயேசுவை பற்றிய அனுபவத்தினை, அந்த ஞானத்தினை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளிலேயே பார்க்கிறோம், ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் மறைக்கல்வி வகுப்பு, அறநெறி வகுப்புகள் இருந்தன. இன்றைக்கு வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளில் மறைக்கல்வி நடக்குதா?
ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் குருக்கள் வழியாக, ஆசிரியர் பெருமக்கள் வழியாக, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக மறைக்கல்வி அல்லது ஆண்டவரை பற்றி அறிவு கொடுக்கப்படுகிறது. 2023 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ சமயம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படின்னா நிச்சயமாக இயேசுவை விட அவருடைய சீடர்கள் மிக வல்லமையோடு இயேசுவினுடைய நற்செய்தியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இயேசுவினுடைய பணி வெறுமனே 3 ஆண்டுகள் தான். அதற்கு அடுத்தபடியாக இயேசுவினுடைய சீடர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி மிக தீவிரமாக வல்லமையோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசுவினுடைய அந்த பணியை வந்து இந்த உலகிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இயேசுவுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அங்கே இயேசுவினுடைய சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து வந்த ஒவ்வொருவருமே இயேசுவை அல்லது கிறிஸ்துவ சமயத்தை பரப்பிய அந்த நம்பிக்கையை அறிவித்த ஒவ்வொரு மறைப்பணியாளர்களும், அவர் ஒருவேளை அருட்சகோதரிகள், பொதுநிலையினர், அருட்தந்தையர்கள், இவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா இந்த உடல் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த உடலால் நான் வந்து கடவுளை வந்து பெருமைப்படுத்தணும் என்பதை வந்து அந்த 2023 ஆண்டுகளாக இந்த இறை ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ சமயம் 2023 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமாக வந்து செயல்படுகிறது. ஏதோ ஒரு இறந்து போன செத்து போன சமயம் அல்ல, மாறாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் மக்களுக்கு, எண்ணற்ற மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, வழிகாட்டுதலை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பொதுவாக திருச்சபையில் வந்து பார்க்குறோம். தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக, கடவுளுக்கு உகந்த ஏற்ற சீடராக இருக்கிறேன், அதுதான் நாம் இன்றைக்கு இந்த வாசகத்தை வாசிக்கிறப்ப நம்முடைய மனதில் எழ வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். சும்மா அந்த பொதுவான நீரோட்டத்தில் 10ஓட 11 அத்தோட நான் 1 என்பது போல நம்முடைய வாழ்வு இருந்துவிடக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி கடவுளுக்கு நான் வந்து கனி கொடுக்கக்கூடியவனாக, பலன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நான் இறை வார்த்தைக்கு செவி மடுக்கிறேனா? இன்றைக்கு நான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்பிக்கையோடு ஆக்கப்பூர்வமாக நான் வந்து பங்கெடுக்கிறேனா? கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் இடத்துல வந்து மறைக்கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காலமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நானும் சிறு பிள்ளையாலாம் இருக்கிறப்ப சாமியார் பங்கு சாமியார் அடிப்பார். பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே வந்து ஃபாதர் அடிப்பாங்க, ஹெட்மாஸ்டர் வந்து அடிப்பார். நான் இன்றைக்கி நேற்று யார் கோயிலுக்கு போகலை, இந்த மறைக்கல்வி கார்டு இருக்கும், கேட்டகிசம் கார்டு இருக்கும், அதில் வந்து மறைக்கல்வி டீச்சர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும், கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இன்றைக்கு அதெல்லாம் மறைந்து போய்விட்டது. அப்போது இன்றைக்கு மறைக்கல்வி என்பது அல்லது இயேசுவை பற்றி அறிவை கொடுப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகளும் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அல்லது இயேசு அனுபவம் பெறணுமா, அதற்கான சிரத்தை எடுக்கிறார்களா? இல்லை. ஒருவேளை அறிவித்தால் இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஞான அறிவை கொடுக்குறாங்களா? தயாராக இல்லையே. என் பிள்ளைக்கு வந்து கீபோர்டு கிளாஸ் கொடுக்கணும், ஹிந்தி கிளாஸ் கற்றுக் கொடுக்கணும், மற்ற இதர காரியங்களுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழ்வை நெறிப்படுத்தக்கூடிய, நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறாங்க. சாமியார்ட்ட வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. கனி கொடுக்க வேண்டிய நீங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கனி கொடுக்கணும், கடவுளுக்கு நீங்கள் வந்து கனி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கண்டித்து திருத்த வேண்டிய வயதில் கண்டித்து திருத்தலை அப்படின்னா, நெறிப்படுத்த வேண்டிய வயதில் நெறிப்படுத்தலை அப்படின்னா, நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பதட்டத்தில் இருப்பீர்கள், பயத்தில் நீங்கள் வந்து சூழப்பட்டிருப்பீர்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த சமூகத்தில், இந்த கால ஓட்டத்தில், நவீன உலகத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா உள்ளங்கைகளுக்குள்ள வந்து அடங்கி இருக்கிறது. இப்போ உள்ளங்கைகளுக்கு அடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை இந்த உலகத்தில், இந்த உலகை படைத்த கடவுளுக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு
நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் எப்படி பலன் கொடுக்க முடியும்? சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்கிட்ட இல்லாமல் நான் எப்படி பிறருக்கு கனி கொடுக்க முடியும்? பிறருக்கு நான் பலன் கொடுக்க முடியும். அப்போ முதல்ல நான் என்ன செய்யணும்? பிறருக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்திற்கு நான் பலன் கொடுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு நான் பலன் கொடுக்கணும் அப்படின்னா, முதலில் நான் இயேசுவை பற்றிய அறிவை, இயேசுவை பற்றிய அந்த நம்பிக்கையில் நான் வேரூன்ற வேண்டும். இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த தோட்டக்காரர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரா நீனு, வேலையை பார்த்துட்டு போடா என்கிற ஒரு தொனியில் வரக்கூடிய கடவுள் அனுப்பிய எல்லா பணியாளர்களையும், ஏன் அவருடைய ஒரே மகனையும் அவர்கள் பல்வேறு விதத்தில் அவர் துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை, ஒரு சூழலை நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறைவாக்கினர் வழியாக கொடுக்கிறாரு, மற்ற மனிதர்கள் வழியாக, இயேசாண்டர் வழியாக கொடுக்கிறாரு. இப்படி வாய்ப்புகளை கொடுக்கிற பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம பழமொழி சொல்கிறோம். இப்போ கடவுள் ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ கடவுள் இன்றைக்கு நான் எப்படி பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் என்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? ஒருவேளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, அறநெறிகளை கற்றுக் கொடுக்கலாம். அப்படி கற்றுக் கொடுக்கிறப்ப பிள்ளைகள் போமா உனக்கு ஒரு வேலையே இல்லை, போங்க தாத்தா உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா? அல்லது அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா நமக்கும் இந்த திராட்சை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறாரு, பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் என்பதற்கான அந்த சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலை அப்படின்னா இந்த வாய்ப்புகள் இன்னொருவருக்கு அல்லது இன்னொரு இனத்தாருக்கு, இன்னொரு சமயத்தவருக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். இன்றைக்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். யார் எனக்கு ஒரு 2 பேருக்கு வேலை, ஆனால் 50 பேர் 100 பேர் போட்டியிடுறாங்க. அந்த 2 பேருக்குரிய வேலையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எப்படி போராடுகிறோம்? அந்த வாய்ப்பை தக்க வைப்பதற்காக எப்படி நாம் போராடுகிறோம்? அதே போல் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு போராட்டமான வாழ்வு, எளிமையான வாழ்வு அல்ல. ஆகவே அன்பு பிள்ளைகளே, போராடுவதன் வழியாக, தீமையான காரியங்களுக்கு எதிராக போராடுவதன் வழியாக, நற்காரியங்களை கற்றுக்கொள்வதன் வழியாக நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக முடியும். நான் முன்னுரையில் சொன்னது போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் நமக்கு எப்படி எதற்காக படைத்திருக்கிறார்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 8 நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்போ இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். அந்த உடலை இந்த காணிக்கை வேளையில் அப்பரச காணிக்கைகளோடு நம்மையே ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு இதயத்தில் நம்பிக்கையை கொடுக்கிறார், விதைத்து கொண்டே இருக்கிறார். இறைவார்த்தை வழியாக, நற்கருணை கொண்டாட்டங்கள் வழியாக, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, அருட்தந்தையர் வழியாக இறைவார்த்தை விதைத்து கொண்டே இருக்கிறார். இந்த இறைவார்த்தைக்கு நான் செவி மடுத்து பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மகனாக, மகளாக, ஆண்டவரே நான் மாற வேண்டும், உமக்கு உகந்த சீடராய் நான் உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்மையே இந்த காணிக்கை வேளையிலே ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பாதம் வருகின்றேனையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன்.
கால்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றி, அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றே. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவராகிய உலகின் கிறிஸ்துவே, பாவங்களை நான் போக்கும் கொள்ளும் இறைவனின் இறைவனின் செம்மறியே, செம்மறியே, தீர்ப்பு எங்கள் மேல் தண்டனை இரக்கமாயிரும். பரிவிரக்கம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, புரியும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒருவரும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படவும்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.